அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அவையில் நிறைந்திருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை வகிக்கக்கூடிய ஐயா செல்வமணி அவர்களுக்கு என் சிறந்தார்ந்த வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளுவனின் வாய்மொழி உண்மையிலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் வள்ளுவர் நமக்கு கிடைச்சது அப்படிங்கலாம். தமிழ் மொழியில எத்தனையோ நூல்கள்லாம் இருக்கு. ஆனா வள்ளுவரை மட்டும் ஏன் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்? திருக்குறளை படிங்க, திருக்குறள் பெருமை, அவருக்கு வானூலா இங்க செலவச்சிருக்காங்க. ஏன் மித்த எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ அறிஞர்கள் இருக்காங்க. அவருடைய சமகாலத்துல வாழ்ந்த அறிஞர்கள், தமிழறிஞர்கள், அப்ப எழுதின நூல்கள் எல்லாமே இருக்கு. அப்ப இவருக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வள்ளுவன் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. என்ன அப்படின்னா, வாழ்வியலுக்கு தேவையான அத்தனை கருத்துக்களையும் தன்னுடைய 2 அடியில சொல்லிட்டு போயிருப்பார். அதுதான் முக்கியம். 1.25 அடி. சரிங்களா? ஏன்னா வளரக்கூடிய நாட்கள்ல இப்ப உள்ள இதுல என்னன்னா, நமக்கு யாருக்குமே ஒரு பொறுமை கிடையாது. ஒண்ணும் இல்ல, ஒரு காணொலியை பாக்குறதா இருந்தாலுமே அதை நம்ம ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப குறுகிய வட்டமா இருந்தாதான் அதை பார்த்துருப்பேன். கொஞ்சம் அதிகமா நிட்டு நம்ம வேற வேலை கலதில்ல, இன்னும் பேசிக்கிட்டே இருப்பான், நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம அதை தள்ளி விட்டுட்டு அடுத்த நகர்வுக்கு போறோம். எல்லா விஷயங்களையும் அப்படிதான் இருக்கு. புத்தகங்கள் எல்லாம் காணொலியா மாத்துறதுக்கு காரணம் என்னன்னா, அதுதான் வாசிப்புங்கிறது என்ன அதிகரிச்சுக்கிட்டே வருது. இளைஞர்கள் நிறைய புத்தகங்களை வாசிக்கிறாங்க. அப்படின்னா புத்தக வடிவிலுங்கிறத விட செவி வழி கேட்கறது தான் அதிகமா பெருகிட்டு இருக்கு. அப்ப சொல்லக்கூடிய விஷயத்தையும் சொல்ல வேண்டிய விஷயத்தையும் ரொம்ப இயல்பாகவும் எளிமையாகவும் புரியிற விதத்திலையும் சொல்லணும். அப்படி சொன்ன ஒரே நூல் என்னன்னா திருக்குறள். அந்த சொன்னவர் தான் திருவள்ளுவர். அதனாலதான் அவரை நாம இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதுதான் சிறப்பு. சரி, இதுல ஏன் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லியிருக்காங்க இந்த திருக்குறளின் வாய்மொழி யாருக்கு அதிகம்? பொதுவாகவே திருக்குறள் ஒரு பொது உடைமை நூல். அதில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்கள் எல்லாருக்கும் தேவைதான். ஆனா நான் இப்ப உங்ககிட்ட என்ன சொல்ல போறேன்னா, பெற்றோர்களுக்கு கொஞ்சம் அதிகமா தேவைப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் உங்ககிட்ட பதிவு பண்ண முன் வந்திருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு நல்ல சமுதாயமா இருக்கட்டும், ஒரு நல்ல களமா இருக்கட்டும், அதனுடைய அடிப்படை ஆணி வேர் என்னன்னா குடும்பம். அந்த குடும்பத்தில் நிறைவாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதற்கு சான்று வேற ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நிகழ்கால உதாரணம் சொல்றோம். நம்ம இந்த கருத்தரங்கம் ஆரம்பிக்கும் போது நம்ம நடுவர் என்ன சொல்லி இருந்தாருன்னா, சின்ன குழந்தையா இருக்கல நான் ஒரு வாத்தியார பட்ட பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே வீட்டுக்கு போனேன். நான் அந்த வாத்தியார் அடிச்சு போட்டாரு அப்படின்னு சொன்னேன். உடனே எங்க அம்மா என்ன சொன்னிச்சுன்னா, நீ என்ன தப்பு பண்ணனன்னு கேட்டுச்சு. நான் ஒரு பட்ட பேரை சொல்லிட்டேன் அப்படின்னுச்சு. அப்ப எங்க அம்மா சொன்னிச்சு, அப்ப உன்னை அடிச்சதோட விட்டுக்க கூடாது, உன்னை முட்டு தொழிய உரிச்சு அனுப்பி இருக்கணும் அப்படின்னாங்க. இது வேற ஒண்ணும் இல்ல, இததான் வள்ளுவன் சொல்லுறான். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். ஒழுக்கமா இருக்கணும் தானே. வாத்தியார் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர் குரு தானே, உனக்கு அவர் சாமி மாதிரி தானே. அவர் சொன்னா கேட்கணும், அவர் அடிச்சா உனக்கு நல்லதுக்கு தான் இருக்கும் அப்படின்னு அன்னைக்கு அந்த பெற்றோர் சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கு நமக்கு கவியரங்க தலைமையா செல்வமணி ஐயா கிடைச்சிருக்காரு. ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்குன்னு சொல்றேன்னா இல்லையா? கருத்தரங்க தலைமை கிடைச்சிருக்காரு. அவர் கவியரங்கம் பண்ணுவாருங்க. அவர் இந்த அழைப்பிதழியே போட்டிருக்காரு, எப்பயும் நான் கவியரங்கம் தான் பண்ணுவேன், ஒரு பிடிவாதத்துக்கு கருத்தரங்கன்னு வச்சுட்டாங்க, ஒரு மாறுதலுக்கு இருக்கட்டும் நானும் இருக்கேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லலாம். பெற்றோர்கள் அப்படிங்கிறது என்னன்னா, இன்னைக்கு பிள்ளைங்க எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனம் நிலைப்பாடுல இருக்கிறாங்க. ஒண்ணு வேண்டாம், ஒரு துணி கடைக்கு போறாங்க, போன உடனே அவனுடைய குழந்தை சொல்றான், அவன் எனக்கு இந்த துணி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. பெற்றோருக்கு அந்த துணி ஏற்கனவே அந்த நிறமோ அல்லது துணியோ ஏற்கனவே அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அது வேண்டாம், அது உங்ககிட்ட இருக்கு, இல்ல அதுக்கான விலை இப்ப என் கையில இல்ல, நான் கொண்டு வரல, அதெல்லாம் எடுக்க கூடாது அப்படின்னு மறுக்க மாட்டேங்கிறாங்க. நீ அதையும் எடுத்துக்கோ, நான் எடுத்தார இதையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கையில கொடுத்து செய்யறதுனாலதான் அந்த குழந்தை என்ன ஆகுதுன்னா, வாழ்க்கையில எல்லாத்தையுமே நம்ம எதை செஞ்சாலும் ஏத்துக்குவாங்க, அவங்க சொல்றத சொல்லட்டும் அப்படிங்கிற மனநிலைக்கு மாறிடுது. அப்ப அடிப்படையில அந்த செய்திய நிலைநிறுத்தணும், அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு வள்ளுவன் தனது குரல்னால வடிவத்திருக்காரு.
அடுத்தால என்ன பொருள்? பேப்பர் மாறி போய். அதுக்கப்புறமேட்டு தந்தை மகனுக்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருக்கும் செயல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, தன் மகனை உலகத்தார் பார்க்கணும். நல்ல பையனா இருக்கானே, இப்ப உங்க அப்பா யாருப்பா? நல்ல பையனா இருக்கிய, நல்லா பேசுறிய, நல்ல பையன் தானே நீ, யாரு நீ, யாரு நம்ம செல்வமணி மகனா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்ப அந்த வார்த்தையை கேட்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த உலகம் நம்ம கேட்கணும். அந்த சொல்லாடல் அங்கிருந்து இங்க செவி ரிசீவ் ஆகணும். நீங்க சொல்லணும், நான் கேட்கணும். அதுக்கு எப்படி இருக்கணும் பெற்றோர்கள்? அந்த மாதிரி அந்த குழந்தைய மெருகேற்றி வளர்க்கணும். அததான் வள்ளுவன் சொல்றாரு, தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருக்கும் செயல். சரியா? நீ இந்த இடத்துக்கு போ, இத பண்ணு, அவங்கள பார்த்தா மதி, இவங்கள வணக்கம் செலுத்து, இதெல்லாம் உனக்கு தெரிய வேணும். இதெல்லாம் இப்ப வேண்டாங்கண்ணா, இந்த விஷயம்லாம் இப்ப தேவையே கிடையாது, நம்ம மெதுவா பாத்துக்கலாம், இன்னும் கிடக்கு காலமும் பொழுதும் அப்படின்னு எது தேவையோ எது தேவையில்லை என்பதை பகுத்து கொடுக்க வேண்டியது பெற்றோர்களின் கடமை. அந்த பெற்றோர்களின் கடமையை நாம் செய்வதற்கு வள்ளுவனின் வாய்மொழி என்பது நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கூறி, வள்ளுவனை நாம் முழுமையாக ஏற்று, அவனுடைய எல்லா கருத்துக்களும் இருக்கு, அவர் எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு, மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, அரசாளர்களுக்கு, பொதுமக்களுக்குன்னு எல்லாருக்கும் சொல்லியிருந்தாலும் பெற்றோராகிய நாம நாளைய சங்கதிகள் அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கணும்னா அதனுடைய அடித்தளம் நல்லா இருக்கணும். ஒரு பாரதத்தின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிராமம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தின் முதுகெலும்பு யாருன்னு பார்த்தோம்னா இன்றைய இளைஞர்கள், இன்றைய குழந்தைகள். அந்த குழந்தைகள் மிக சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு பெற்றோர்கள் மிக வலுவானவர்களா இருக்கணும். அவர்களை வலுவானவர்களாகவும் வளமையானவர்களாகவும் மாற்றக்கூடிய ஒரே நூல் என்றால் வள்ளுவனின் வாக்கும் திருக்குறளும் மட்டும்தான். அதை போற்றுவோம் என்று கூறி நல்லது ஒரு வாய்ப்பினை வழங்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் வள்ளிச்செல்வி.